போட்டி திருப்படிக்கு மாணவ அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு வந்து குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. வேகன்சி இப்போ ரீசனபுளாக நல்ல வேகன்சி இருக்குது. அதுலேயும் குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா DC2 நல்ல வேகன்ட் இருக்குது. நிறைய வேகன்ட் இருக்குது. நம்ம படிப்போம். ஏன்னா படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. விட்டுறாதீங்க, இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. எப்போவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் முக்கியமானது. ஏன்னா வாய்ப்பு வந்து இப்போ சச்சின் டெண்டுல்கர் மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர். ஏன்னா அவர் கிரிக்கெட்னு ஒரு கேம் இருக்க போய் தான் அவர் வந்து மிகப்பெரிய பிளேயராக இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா கிரிக்கெட்டுங்கிற ஒரு கேம். நம்ம வந்து பயங்கரமாக இருக்கலாம், மேக்ஸ் நல்லா போடலாம், லாங்குவேஜ் நல்லா போடலாம், GS நல்லா படிக்கலாம். எக்ஸாமே கால்ஃபர் பண்ணலன்னா நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம திறமையை நம்ம காட்ட முடியாது. அப்போ நமக்கு திறமையை வந்து இப்போ நான் காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. நல்லா உட்காந்து படிங்க, சின்சியராக உட்காந்து படிங்க. ஆக்சுவலாக இப்போ குரூப் 4 எழுதிருப்பீங்க, லாஸ்ட் டைம் குரூப் 2 மெயின்ஸ் எழுதியும் விட்டுருக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக இப்போ நமக்கு சின்ன பாயிண்டில் விட்டுருந்தா கூட நம்ம அந்த என்ன மிஸ்டேக் விட்டோங்கிறத அனலைஸ் பண்ணணும். அப்போ அனலைஸ் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, அது ஒரு கோட்ஸ் பார்த்தேன். கீழே விழுந்தால் வெறும் கையோட எந்திக்காதே அப்படிங்காங்க. வெறும் கையோடு எந்திக்காதே அப்படிங்காங்க. அப்போ கீழே விழுறேன்னா கீழே விழுந்துட்டோம், வெறும் கையோடு எந்திக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கீழே விழுந்ததுலேருந்து ஒரு லேர்ன் பண்ணிக்கோ. அதில் எனக்கு கீழே விழுந்த காரணம் என்ன, சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணிக்கோ, கற்றுக்கோ, ஒரு பாடத்தை கற்றுக்கோ அப்படின்னா அதுதான் நம்ம சக்ஸஸ் கொண்டு போவோம் அப்படிங்காங்க. அதுதான் இதில் கொடுக்குறாங்க. சக்ஸஸ் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஒரு ஃபெயிலியரை பார்க்காம சக்ஸஸை வந்து என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், அதில் பெர்சிஸ்டன்ஸாக ஃபெயிலியர் ஐட்டம்னு சொல்லிட்டு விலகி போயிடக்கூடாது. அதில் நம்ம என்ன பெர்சிஸ்டன்ஸாக விடாமுயற்சியாக நம்ம அந்த ஃபெயிலியர்லேருந்து என்ன மாதிரி நம்ம உழைப்பை கொடுக்கமோ அப்போ நமக்கு என்ன கேட்டால் சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதான் நெக்ஸ்ட் பாயிண்டில் கொடுக்காங்க. இட்ஸ் பெர்சிஸ்டன்ஸ் த்ரூ ஃபெயிலியர். அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக். நம்ம மிஸ்டேக் எங்கே விடுறோமோ அதுலேருந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ணிகிட்டே இருந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் விலகி போயிடக்கூடாது. அதுலேயே உட்காந்து படிச்சுட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லியனர்கிட்ட போய் கேட்காங்க, உங்களோட சக்ஸஸுடைய சீக்ரெட் என்னன்னு கேட்காங்க. அவர் சொல்கிறாரு, சக்ஸஸுக்கு சீக்ரெட்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு உயர்ந்த குறிக்கோளும் தொடர்ந்த உழைப்பும். இந்த 2 தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம குறிக்கோள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2 எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறோம், DC2 ஆக போகிறோம், சப் ரிஜிஸ்டர் ஆக போகிறோம், ஒரு உயர்ந்த குறிக்கோள் வைங்க. அப்புறம் தொடர்ந்து உழைப்பு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ். இது எல்லா ஃபீல்டுக்குமே பொருந்தும். அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து 20ஆம் தேதி ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் டேட் வந்து 19/7/24. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததோட முன்னக்கூட்டியே வச்சுட்டாங்க, 14 செப்டம்பர். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் 507 வேக்கண்ட்டு, 2Aல பார்த்தீங்கன்னா 1820 வேக்கண்ட். இப்போ இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுதல் வகுப்பு வந்து கம்மிங் 30th பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா காலைல 9:30 மணிக்கு நடக்கும். எல்லாமே எக்ஸ்பர்ட் வந்து தான் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவனுக்கு ஒரு கையில் சிலபஸ் இருக்குன்னா ஒரு கையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். இந்த 2மே எனக்கு உங்கள் கையில் கொடுப்பாங்க. கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிலபஸ்னால் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும். ஏன்னா இந்த 2 தான் முக்கியம். பாஸ் பண்ண யார்கிட்ட கேட்டாலும் சிலபஸ் பேஸ்ட் படிக்கணும்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லாமல் பாஸ் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. 2மே கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி லாஸ்ட் டைம் பாஸ் பண்ணவங்க வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ணி உட்காந்து படிக்கலாம். அதுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் எல்லா பிரான்ச்லையும் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி கிளாஸு. ஆக்சுவலாக வந்து டைம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டைம் இப்போ வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் காமனானது என்னங்கன்னா டைம் தான். ஒரு பணக்காரனுக்கும், பெரிய ஆக்டருக்கும், பெரிய பில்லியனருக்கும், சாதாரண மனுஷனுக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கிறது டைம் தான். அந்த டைமை கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. அதை வந்து கரெக்டாக நிர்வாகம் பண்ணணும். கரெக்ட் டைமாக வந்து நிர்வாகம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா, யூஸ் பண்ணால் அவன் பெரிய ஆளாக மாறிடுவாங்க. அப்போ அந்த டைமை தான் நீங்கள் வந்து நல்லா அறுவடை பண்ணணும். கரெக்டாக டைம் ஒரு ஷெட்யூல் போடுங்க, ஷெட்யூல் படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டைம் வந்து ஆக்சுவலாக இழந்தால் நம்ம பெற முடியாது. அதனால் ஒவ்வொன்றுமே டைமை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம். அதனால் டைமை நல்லா பண்ணுங்கள். இயர்லி பேக்கப் காலையிலே எழுந்துச்சி படிங்க. காலைல 4 to 9 மணி வரைக்கும் யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. அந்த டைமுக்கு வந்து படிங்க. திரும்ப படிச்சுட்டே இருங்க. டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. நமக்கு ப்ரிலிம்ஸு, அடுத்து மெயின்ஸு. இப்போ மெயின்ஸில் நமக்கு வந்து போன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே மெயின்ஸ், 2க்கும் ஒரே மெயின்ஸ் தான், 2Aக்கும் ஒரே மெயின்ஸ் தான். இப்போ நமக்கு 2ங்கிறது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 300 மார்க் எழுதுகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 2Aங்கிறது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் 200 கொஸ்டின் 300 மார்க் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து CPT எக்ஸாம்.
ஏற்கனவே குரூப் 2ல இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஏற்கனவே குரூப் 2 நடந்தது. மெயின்ஸுக்கு இதே மாதிரி நடந்தது 2014 நினைக்கிறேன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரும்ப இதே வந்து திரும்ப கொண்டு வர்றாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா இன்ஸ்டியூட்டும் லேப் வச்சுருப்பாங்க. லேபில் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் நல்லா கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இது கொண்டு வந்தாங்க 2Aல. இது வந்து நமக்கு என்னங்கன்னா டிஸ்கிரிப்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரியும். ஏன்னா அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, அதே பேட்டர்ன் தான் வச்சுருக்காங்க. 200 கொஸ்டின். நீங்கள் கொஸ்டினை தான் பார்க்கணும், மார்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அவ்வளோதான். அப்போ நமக்கு வந்து ஜென்ரல் தமிழில் எடுக்கலாம், இங்கிலீஷும் எடுக்கலாம். இப்போ குரூப் 4 எடுத்தோம்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் உண்டு. தமிழை கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து சிலபஸ் கம்மியாக இருக்கும். இதில் 100 கொஸ்டின் இருக்குது. இதில் வந்து நம்ம என்னங்கன்னா கண்டிப்பாக 90+ கொஸ்டின் எடுக்க பார்க்கணும். ஏன்னா 90+ எடுக்க பார்க்கணும். குரூப் 4 மாதிரி ரொம்ப ஹையஸ்ட்டாக எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு ப்ரிலிம்ஸில் 155 to 160 போட்டால் சேஃப். இப்போ 155 to 160 போட்டால் ஓரளவுக்கு நமக்கு வந்து கிளியர் ஆகும். அதே இது பார்த்தீங்கன்னா குரூப் 4 பொறுத்தவரைக்கும் 175 ரீச் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இதில் நமக்கு வந்து ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ங்கிறது ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் உள்ள மார்க்கை மெயின்ஸ்க்கு எடுக்க மாட்டாங்க. எலிஜிபிள் மட்டும் ஆனால் போதும். அப்போ நீங்கள் ரொம்ப அழுத்திலாம் படிக்க வேண்டாம். அதே நேரத்தில் ஒரு 90 மார்க் எடுக்கிறதுக்கு படிச்சுக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷு. ஆப்டிடியூடு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸு. ஆனால் இப்போ நடந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் 1, 2 பார்த்தீங்கன்னா கூட தான் செய்யறதை தவிர குறையலை. அப்போ ஆப்டிடியூடு ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கணும். இந்த 2 தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் ப்ரியாரிட்டி கொடுத்துக்கணும். எந்த சப்ஜெக்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அதை மட்டும் படித்து எழுதினா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து முதல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடலாம். மொத்தம் 200 கொஸ்டின் நம்ம அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதான் நமக்கு வந்து எப்போவுமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணணும், ரொம்ப அனலைஸ் பண்ணணும். அப்போ லாஸ்ட் டைம் நடந்த ஜென்ரல் தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு லாங்குவேஜ் கொஸ்டின் வந்து ஜென்ரல் தமிழ் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஏபிசின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது பார்த்தீங்கன்னா இலக்கணத்திலேருந்து நமக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 40 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 6லேருந்து 10 வரை உள்ள இலக்கணத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட்டு பி வந்து 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இலக்கியம். ஏன்னா பார்ட் சி வந்து 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா தமிழர்கள், தமிழ் அறிஞர்கள் அவங்கள பற்றி நமக்கு எத்தனை கேட்டாங்க 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதான் அந்த ஸ்பிளிட்டு. நாங்கள் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 3 பார்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதையும் ஜென்ரல் இங்கிலீஷும் பார்ட் ஏ பிசின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் பார்ட் ஏ 36 கொஸ்டின். இது என்னென்னா கிராமர். பார்ட் பி நமக்கு வந்து 32 கொஸ்டின். இது வந்து என்னென்னா போயம்லேருந்து 32 கொஸ்டின். பார்ட் சி வந்து என்னென்னா 32 கொஸ்டின். இது வந்து லிட்ரேச்சர். அப்போ என்ன மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பழைய கொஸ்டின் நல்லா பார்க்கணும். பழைய கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பழைய கிராமர்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிஎன்பிசி நடந்த கொஸ்டின் உள்ள கிராமர்லாம் எடுத்து பார்த்தா அதில் நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுமாதிரி ஜென்ரல் தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் ஏபிசி மாற்றின பிறகு உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நல்லா அழுத்தம் கொடுக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் என்ன ஆப்டிடியூட். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் படிக்கிங்கன்னா 1 மணி நேரம் லாங்குவேஜ் படிக்கணும், 1 மணி நேரம் ஜிஎஸ் படிக்கணும், 1 மணி நேரம் நமக்கு என்ன ஆப்டிடியூட் படிக்கணும். 6 மணி நேரம் படிக்கணும்னா 2 மணி நேரம் மேக்ஸ் ஆப்டிடியூட் படிக்கணும், 2 மணி நேரம் லிட்ரேச்சர் படிக்கணும், 2 மணி நேரம் ஜிஎஸ் படிக்கணும். அப்போ நமக்கு ஆப்டிடியூடை வந்து தனி பாடமாக வச்சுக்கணும். இப்படி லிட்ரேச்சர் எப்படி தனி பாடமாக வச்சிருக்கோமோ ஆப்டிடியூட் தனி பாடமாக வச்சுக்கணும். ஆப்டிடியூடுங்கிறது மொத்தம் 10 யூனிட்டில் கடைசி யூனிட் என்னங்கன்னா 10வது யூனிட் 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம யூனிட் 1 என்ன சயின்ஸு, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட் 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதுவும் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட் 3 என்ன கேட்டிங்கன்னா ஜாகிரபி, லாஸ்ட் டைம் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், லாஸ்ட் டைம் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட் 6 வந்து எக்கனாமிக்ஸில் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஐஎன்எம் யூனிட் 7 அதில் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட் 8 வந்து 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட் 9 வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் வந்து ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 10 கொஸ்டின் ஸ்பிளிட் பண்ணி அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எதை படிக்கணும், ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது நம்ம என்னுடைய ப்ரியாரிட்டி படி பாலிட்டி ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், 2வது தமிழ் சொசைட்டி இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், 3வது பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், 4வது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமி அண்டு ஜாகிரபி ரெண்டையும் சேர்த்து ஒரு சப்ஜெக்டாக
இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறோம். இது போக இந்த ஜாகிரபி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் கவர் ஆயிரும். ஆப்டிடியூட் தனி சப்ஜெக்டாக படிக்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்பப்போ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கிறோம். சயின்ஸை மட்டும் அங்கே அவாய்ட் பண்ண சொல்லலை. அது பெரிய சப்ஜெக்ட். ஃபிசிக்ஸ்னா அது ஒரு பெரிய யூனிட்டாக இருக்கும், கெமிஸ்ட்ரினா அது ஒரு பெரிய யூனிட்டாக இருக்கும், பயாலஜி அது ஒரு யூனிட் இருக்கும், என்விரான்மெண்ட் ஒரு பெரிய யூனிட்டாக இருக்கும். அப்போ நம்ம அதில் என்ன பண்ணோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அதை மட்டும் தெளிவாக படிச்சுட்டு போயிருந்தோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போது அவர் 60% போட்டுருவோம். 10 கொஸ்டின் கேட்கணும், 6 கொஸ்டின் நம்ம போட்டுருவோம். அப்போ அது எனாஃப். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே டைம் படிக்கக்கூடாது. முதல்ல நம்ம பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். பாலிட்டியை தரவாக படிக்கிறோம். அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம சோர்ஸ் சொல்லுவோம். ஸ்கூல் புக்கை நல்லா படிக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனித்தனி கொஸ்டின் பேங்காகவே நம்ம இன்ஸ்டியூட்டில் போடுறாங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எழுத்து வந்து படிக்கணும். அப்போ ஸ்பிளிட் அப், அந்த ஸ்பிளிட் அப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு செமஸ்டர் எக்ஸாம்னா 35 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். 100 போஸ்ட் ஒன்னா டாப் 100 தான் எடுக்க போகிறோம். 200 போஸ்ட் ஒன்னா டாப் 100 தான். 10,000 போஸ்ட் வந்து டாப்பில் தான் எடுக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம படிக்கும்போது ஒரு புக்கில் இருந்து அப்படியே கேட்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. அப்போ நமக்கு வந்து என்னென்னா அனலைஸ் பண்ணுற பவர் ரொம்ப இருக்கணும். நீங்கள் எவ்வளோ தான் படிச்சுட்டு போனாலும் ஒரு 60% தான் பரீட்சையில் வரும். ஒரு 20% அங்கே வச்சு நீங்கள் ஒரு ஒரு எலிமினேஷன் மெத்தடில் போடுவீங்க. ஒரு 20% கொஸ்டின் அங்கே போய் தான் பார்ப்பீங்க. அப்போ அதையும் நீங்கள் வந்து எலிமினேஷன் மெத்தடில் போடணும். அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது ஒரு தனி கலை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படிக்கணும், டெஸ்ட் பேஜ் நல்லா போட்டு பார்க்கணும், ஒரு டீமாக உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த குரூப் 4 கொஸ்டின் உள்ள ஆப்டிடியூட். ஏன்னா ஏற்கனவே நடந்தது 2022. இப்போ நடந்ததில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 27 கேட்டிருக்காங்க. ரீசனிங் உடைய சப்ஜெக்டை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே ரீசனிங் வைக்கிறோம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின் இன்ட்ரெஸ்ட் கணக்கில் இருந்துட்டு 6 கொஸ்டின் கேட்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் 2 கொஸ்டின், 4 கொஸ்டின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் 2 கொஸ்டின், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கில் மட்டும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல மட்டும் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கோர் பாயிண்ட் என்னன்னு தெரியுதா? அப்புறம் மென்சுரேஷனில் 3D ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் ஒரு 2 கொஸ்டின், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஸ்டின், ஏபிஜிபி அதில் ஒரு கொஸ்டின், பர்சன்டேஜில் ஒரு கொஸ்டின், ஸ்கொயர் ரூட்டில் ஒரு கொஸ்டின். இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆப்டிடியூடில். ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா சில டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கே கேட்காம இருந்தாங்க. இப்போ ரீசனிங்குடைய செல்வாக்கை உள்ளே கொண்டு வர்றாங்க. அந்த முதல் ஒரு 4 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீசனிங்கே கொடுத்துருக்கோம். அந்த ரீசனிங் என்ன ரீசனிங் சொல்கிறோம், நம்ம சிலபஸில் கம்மியாக கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் குரூப் 2A ஏன்னா ரீசனிங்குடைய சிலபஸ் அவனே கொடுத்துட்டான். இதான் சிலபஸ்ங்கிற மாதிரி கொடுத்துட்டான். அப்போ அதை மீன் பண்ணி நம்ம இங்கே உட்காந்து படிக்கிறோம். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ரீசனிங் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு 3 கூடையில் மாம்பழம் இருக்குது, டிராஃபிக் சிக்னலில் போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேட்டாங்களா, அதான் அர்த்தமெட்டிக் ரீசனிங். அதே கணக்கு RSR புக்கில் ஒரு 67, 67 கணக்கிட்ட இருக்கும். அதுதான் அந்த மாதிரி உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான். ஆல்பாபெட் நியூமெரிக் சீரீஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த நம்பர் சீரீஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எங்கே கொண்டு வராங்க கேட்டிங்கன்னா மேக்ஸை எடுத்துகிட்டு ரீசனிங்கை உள்ளே கொஞ்சம் கொண்டு வர்றாங்க. ஆனால் ரெண்டுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இங்கே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது தான் அங்கே 2Aக்கு மெயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா டிஎன்பிசி படிக்கலாமா அப்படின்னு யார்ட்டையும் போய் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நான் 2 வருஷமாக படிக்கேன், 1 வருஷமாக படிக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து நெகட்டிவ் சென்ஸை உருவாக்கிடுவாங்க. டிஎன்பிசி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்கணும். எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும், அப்படி தான் கேட்கணும். அப்போந்தான் நீங்கள் படிக்கலாமான்னு கேட்டால் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ளை பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ படிக்கலான்னு முடிவு பண்ண பிறகு நம்ம டைவர்ஷன் ஆகவே கூடாது. அப்போ நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் புக். ஏன்னா மெட்டீரியல் நல்லா கலெக்ட் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். மெட்டீரியல் நல்லா கலெக்ட் பண்ணணும். ஒரே புக்கை திரும்ப 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 படிச்சுட்டே இருக்கும். ரிவிஷன் பண்ணணும். அப்போ அந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுல காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்கள பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது தான். ஒன் இஸ் பெட்டர் தென் அதர். ஒரு புக்கை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு புக்கு நல்லா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா தேடி 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 அலைஞ்சிட்டே இருப்போம். அப்படி அலையக்கூடாது. இதை தான் படிப்பேன், இதை தாண்டி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நம்ம ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணிக்கணும். ஸ்கூல் புக்கை நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டு வாங்கிடலாம். அப்படி ஒரிஜினல் புக்கை அப்படியே வாங்கி வச்சுக்கிறீங்க. ஏன்னா அந்த கலர்லேயே பார்க்கணும், பிக்சர்லாம் கலர்லேயே பார்க்கணும். அப்போ என்ன மாதிரி புக் வாங்கினா ஜென்ரல் தமிழுக்கு 6லேருந்து 10 வரை ஸ்கூல் புக்கு வாங்கிடுங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் 6லேருந்து 10 வரை ஸ்கூல் புக்கு வாங்கிடுங்க. வாங்கி உங்கள் லைப்ரரியில் இருக்கணும். உங்கள் புக்கு லைப்ரரியில் கண்டிப்பாக இருக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வரை சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் வாங்கிடுங்க. ஏன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸு. அதே நேரத்தில் 11th 12th பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் மட்டும் வாங்குங்க. 11th 12th எக்கனாமிக்ஸ் வாங்குங்க, 11th 12th ஹிஸ்ட்ரி வாங்குங்க, 11th 12th ஜாகிரபி வாங்குங்க, 11th 12th பாலிட்டி வாங்கிடுங்க. இது உங்கள் புக்கில் உங்கள் செல்ஃபில் இருக்கணும். அப்போ ஸ்கூல் புக்கை அப்படியே ரேண்டமாக படிச்சிடலாமான்னு கேட்டால் படிக்கக்கூடாது. ஆஸ் பர் சிலபஸில் என்ன இருக்குது அதை மட்டும் எடுத்து படிக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட் ஆயிடும்.
நமக்கு தெரியாது. எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டகளையும் படிப்போம். நமக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் சிலபஸ்லேயே இருக்காது. அண்ட் 9th புக்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தான் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அப்போ சிலபஸை நீங்கள் நல்லா மக்கப் பண்ணணும். சிலபஸை நல்லா மக்கப் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ சிலபஸில் என்ன இருக்குது அதை மட்டும் தான் நீங்கள் எடுத்து படிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இது வந்து உங்கள் லைப்ரரியில் கண்டிப்பாக இருக்கணும். இது போக என்ன இருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும். எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இருந்துகிட்டே இருக்கணும். இது போக நமக்கு வேறு என்ன இருக்குன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஒரு நியூஸ் பேப்பர் சும்மா 20 நிமிஷம் தான் படிக்கணும். சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு 20 minutes வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிடணும். இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஆகணும். ஏன்னா கிளியர் பண்ணால் தான் நீங்கள் மெயின்ஸ் எழுத முடியும். நீங்கள் சப்போஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அடுத்தாப்பில் தான் நீங்கள் குரூப் 2 எழுதணும். இன்னும் காத்து கிடக்கணும். 1 year காத்து கொடுக்கணும். அந்த 1 yearக்கு நமக்கு எல்லா என்விரான்மெண்ட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். இப்போ உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, வேறு யாராட்டும் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே இந்த சப்போர்ட்டுங்கிறது தொடர்ந்து நமக்கு கிடைக்குமா நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அப்போ நீங்கள் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்தணும். அப்போ இந்த ப்ரிப்ரேஷன் இதில் அடிச்சே ஆகணும். வேறு எதையுமே யோசிக்கவே கூடாது. இந்த இடத்துல நம்ம சக்ஸஸ் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா லாங்குவேஜுக்கு நம்ம 100 மார்க் கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கக்கூடிய டைமில் 1/3 டைம் லாங்குவேஜ் தான் படிக்கணும் ஸ்டார்டிங்லேருந்தே. அப்போ 1/3 நீங்கள் படிங்க, நல்லா உட்காந்து படிச்சுட்டே இருங்க. அப்போ ஒரு 90+ கொஸ்டின் இதில் எடுக்க பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். இதில் நான் எப்போவுமே சொல்கிறது அதான், 25க்கு 25மே எடுக்கணும். நான் 24 தான் எடுப்பேன், 23 எடுப்பேன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா ஆப்டிடியூடு தான் அந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது. அதில் ஃபுல் மார்க் எடுத்தே ஆகணும். அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்ஓ ஒரு லாங்குவேஜோ நீங்கள் ஒரு ஆன்சர் போடுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கொஸ்டினை போட்டு வெளியே வந்து செக் பண்ணுவீங்க. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை போடுறீங்க, உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்துருக்கு, கீழே ஆப்ஷன் பார்ப்பீங்க, அங்கே அந்த ஆன்சர் இல்லைன்னு வச்சுக்கலாம் மாற்றி யோசிப்பீங்க. அப்போ உள்ளே வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டாக தப்பான்னு. அப்போ அந்த அளவுக்கு இது முக்கியமான சப்ஜெக்ட். டெய்லி உட்காந்து இது எப்படி ஒரு நாளைக்கு 3 hours படிக்கிங்கன்னா இதுக்கு 1 hour படிக்கணும், இதுக்கு 1 hour படிக்கணும், ஜிஎஸ்க்கு 1 hour படிக்கணும். அப்போ ஈக்குவல் ப்ரிப்பரேஷன் 33% தமிழ் படிக்கிறோம், 33% வந்து மேக்ஸ் படிக்கிறோம், 33% நமக்கு என்ன ஜெனரல் ஸ்டடிஸ் படிக்கிறோம். அப்புறம் பாருங்க ஜெனரல் ஸ்டடிஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் மட்டும் படிக்கணும். ஒரு 4 சப்ஜெக்ட் மட்டும் எடுங்க. எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருங்க. அந்த பாலிட்டி எடுங்க, ஐஎன்எம் எடுங்க, யூனிட் 8 எடுங்க, அப்புறம் ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் சேர்த்து ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கிடுங்க. இந்த டாபிக் மட்டும் படிங்க. 4 டாபிக் வந்து படிங்க. ப்ரியாரிட்டி எது ப்ரியாரிட்டி? அப்போ நிறைய கொஸ்டின் பேங்க் இருக்கும். அந்த கொஸ்டின் பேங்க் திரும்ப படிங்க. பழைய கொஸ்டின்லாம் ஒன்லைனராக மாற்றி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் அதை நினச்சிட்டே இருந்தால் யாராட்டும் ஒரு ஆள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிவிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்கள் வாத்தியார் ஒரு ஃபார்முலா சொல்லுவார், பிட்டு கூட அடிக்கலாம்டா எக்ஸாம் பாஸ் பண்ணணும் பார். அப்புறம் அடுத்த வாரத்தை சொல்லுவார், பிட் அடிக்கிறது சாதாரண வேலை கிடையாது, என்ன கேட்பான்னு நம்ம எழுதி கொண்டு போகணும் அப்படிம்பார். என்ன கேட்பான்னு எழுதி கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிம்பார். அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு ஒரு செமஸ்டருக்கு 6 மாதம் படிச்சிருப்பான், அவன் பாஸ் பண்ண மாட்டான். கடைசி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு படிப்பான், அவன் பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது எல்லா எக்ஸாமுக்கும் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை விட்டுறவே கூடாது. என்னுடைய பார்வையில் 40% மினிமம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். விட்டுறவே கூடாது. பாலிட்டியாக இருக்கட்டும், ஐஎன்எம்மாக இருக்கட்டும், இந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், எந்த ஆப்டிடியூடாக இருக்கட்டும், 40% ரிஃப்ளெக்ட் பண்ணும். விட்டுறக்கூடாது. திரும்ப ஒரு 10-15 நேரம் பார்த்து வச்சிடணும். நான்லாம் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் முடிவு பண்ணேன். எல்லா எக்ஸாம் படிச்சிருக்கேன். டிஎன்பிசி படிச்சிருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிருக்கேன், ரயில்வே படிச்சிருக்கேன், யூபிசி படிச்சிருக்கேன், பேங்க் படிச்சிருக்கேன். எல்லா இடத்தும் படிக்கும்போது ஒரு எக்ஸாம் படிக்கணும். ஏன்னா அப்போ வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் பேன் பண்ணிடுவாங்க. நாங்கள் படிக்கிற காலகட்டம் விஆர்எஸ் காலகட்டம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா மொதல் வேலை என்ன பண்ணால் அதுக்குரிய சிலபஸ் என்ன, அவரோட பழைய கொஸ்டின் அப்போலாம் கிடைக்காது. இப்போ நெட்டில் தட்டினா எல்லாமே கிடைக்குது. அப்போ பழைய கொஸ்டின் எப்படியாவது கலெக்ட் பண்ணி 2 எடுத்து ஒரு வாரம் உட்காந்து அதை தான் படிச்சுட்டே இருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டே இருப்பேன், சிலபஸ் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ நான் நிறைய கிளாஸ்லேயே நான் வந்து நிறைய இடத்துல சேலஞ்சு கேட்டிருக்கேன் இந்த சிலபஸ்க்கு. அப்போ ப்ரிலிம்ஸ் ஸ்கூலில் சிலபஸ் இருக்குது, ஏன்னா ஒரு 10 யூனிட் இருக்குது ஜிஎஸ்க்கு, தமிழுக்கு ஒரு 3 யூனிட் இருக்குது, இங்கிலீஷ்க்கு நமக்கு ஒரு 3 யூனிட் இருக்குது, இப்போது மெயின்ஸ்க்கு ஒரு சிலபஸ் இருக்குது. இது அப்படியே மனப்பாடமாக சொன்னால், அப்படியே வரிசையாக சொன்னால் 10,000 ரூபா அப்படிம்பேன். ஏன்னு கேட்டிங்க, ஏன் 10,000 சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டண்டானது. சிலபஸ் நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சிலபஸ் படி ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இது வந்து எந்த புக்கில் இருக்குன்னு தேடணும். இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா நார்மலாக என்னன்னா ஒரு 50% கொஸ்டின் ஸ்கூல் புக்லேருந்து கேட்டுருவாங்க. அப்போ நமக்கு அந்த ஸ்கூல் புக்கு சோர்ஸை தெளிவாக திரும்ப உட்காந்து படிக்கணும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. எந்த புக்கில் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அதான் கலெக்ட் த மெட்டீரியல்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலெக்ட் த மெட்டீரியல், அதான் இம்பார்ட்டன்ட். கலெக்ட் த மெட்டீரியல்ங்கிறது அதான் ஸ்கூல் புக்கை நல்லா கலெக்ட் பண்ணிவிடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கலெக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக் இருக்கும். சில புக்கு கொஞ்சம் வெளியே போய் கேட்பாங்க,
வெளியே போய் கேட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க, இப்போ ஸ்கூல் புக்கு கேட்பாங்க, அதை தாண்டி வெளியே போகணுன்னா என்ன கேட்பாங்கன்னா ஒரு ஆத்தர் புக்கில் இருந்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து கேட்பாங்க, அதை தாண்டி வந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் உள்ளே வரும், ப்ரீவியஸ் இயர் கொஷின், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய இதை தான் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்த மென்டல் எபிலிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு 6லேருந்து 10 வரை 6லேருந்து 8 புக்கு தான் மெயின், 6லேருந்து புக்கு வர அந்த சிலபஸ் படி என்னெல்லாம் இருக்குது அதை மட்டும் பார்த்து வச்சுக்கிறோம். அப்புறம் மென்டல் எபிலிட்டியில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 யூனிட் கொடுப்பாங்க, 10 யூனிட்டுமே கவர் பண்ணுறேன்னா RS அகர்வால் புக்கு. இதை தாண்டி எங்கேயுமே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜோ லாங்குவேஜோ படிக்கும்போது தான் ஸ்கூல் புக்கில் இருந்து இது கேட்டிருக்காங்கிறது தெரியும். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணிடுவீங்க, அது ஸ்கூல் புக்கில் இருந்தானே எந்த புக்கில் இருந்தானே நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. அப்போ RSL புக்கு நம்ம புக்கில் உள்ளது படிக்கலாம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் விட்டுறக்கூடாது. அப்புறம் ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 20 கொஷின் இருக்குது. அந்த 20 கொஷின் தான் நமக்கு என்னாச்சுன்னு பார்த்துருக்கேன். 20x100 போட்டிங்கன்னா என்னாச்சு, 2000 கொஷின் மேலே ஆச்சு. திரும்ப உட்காந்து பார்க்குறோம். அது போக 6லேருந்து 10 வரை ஸ்கூல் புக் எடுத்துக்கோ. அப்புறம் டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணி ஆகணும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்போ நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுவீங்க கேட்டீங்கன்னா, ஒரு செமஸ்டர் எக்ஸாம் படிக்கும்போது ஒரு புக்கை படிப்போம், புக்கில் உள்ளது அப்படியே கேட்பாங்க, எழுதிட்டு வந்துடலாம். இங்கே வந்து கொஸ்டின் எடுக்கிறவங்க ஆளுக்க மாறிட்டே இருப்பாங்க. கொஸ்டின் எடுக்கிறவன் ஆங்கிள் இருந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு கொஸ்டின் எப்படி எடுக்கிறான் அப்படின்னு அந்த ஆங்கிளை பார்க்கணும். இப்படிலாம் எடுக்கலாம். நீங்கள் படிக்கிறது கொஸ்டினில் வரதாலும் எதிர்பார்க்கக்கூடாது. கொஸ்டின் எடுக்கிறோம். அப்போ கொஸ்டின் எடுக்கிறவன் ஆங்கிள் நமக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா தான் தெரியும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் திரும்ப படிங்க. இடையில நான் வந்து ஒரு INM கொஸ்டின் பேங்க் படித்தேன், ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேங்க் அடித்தேன். ஒரு வாரம் ஆச்சு. சும்மா ஒரே நாளெல்லாம் படித்து முடிக்க முடியாது. INM கொஸ்டினை உள்ள எடுத்து ஒரு வாரம் ஆச்சு. அப்போ தான் நமக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷனே கிடைக்குது. இந்த மாதிரி TNPSC ட்ரெண்டு மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நானுமே இந்த GSக்கு 10 யூனிட் இருக்குது. உங்களுக்கு டெய்லி ஒரு யூனிட் வந்து என்ன மாதிரி ஏரியாலாம் படிக்கணும், சிலபஸை டீகோடிங் பண்ணி காட்டுறேன். அப்போ அந்த நான் இப்போ டீகோடிங் பண்ணி காட்டுறேன்னா என்ன எடுத்துங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படித்த பிறகு தான் வந்து நிற்பேன். அப்போ அந்த அளவுக்கு நான் கிளாஸ் எடுக்கிற எனக்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குன்னா, நீங்கள் பரிட்சை எழுதி பாஸ் பண்ண போகிறீங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணிடுங்க. வேற வந்து ஒன் இஸ் பெட்டர் தென் அதர். ஒரு இதை கம்பேர் பண்ணும்போது சொல்லுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அங்கே நல்லா இருக்கு, இங்கே நல்லா இருக்கு, அப்படி இப்படிம்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. எல்லாமே நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. டைமை எக்கானது கொண்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தனை அனுமதிக்கவே கூடாது. அப்போ வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் நியூஸ் பேப்பர் படித்தா கூட பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் படிக்கக்கூடாது. BJP, காங்கிரஸ், DMK, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். பிறகு பார்த்தீங்கன்னா ரிக்கரிங் நியூஸ்ன்னு இருக்கும். ரிக்கரிங் நியூஸ்னா என்ன கேட்டீங்கன்னா, ஒரே நியூஸ் தொடர்ந்து பேப்பரில் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா February 24, 2022 ரஷ்யா வார் ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் பேப்பரில் வந்துட்டே இருக்கு. அதை ஒரு தடவை படிச்சுட்டு விட்டுறணும். அப்படி பார்த்துட்டா லிமிட்டட் நியூஸ் தான் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் நம்ம முடிச்சு விட்டு ஓடிடலாம். அப்போ நீங்கள் அதை எல்லாமே நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். மெட்டீரியல் வந்து முதல்லையே கலெக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா முதல்லையே கலெக்ட் பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு சிலபஸ். இப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சிலபஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் சிலபஸ் இருக்குன்னா, GSல ஒரு 10 யூனிட் இருக்குது. அப்புறம் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ABC அப்படின்னு ஒரு 3 யூனிட் வருது. இப்போது மெயின்ஸுக்கு உள்ள சிலபஸ் இருக்குது. இதுதான் சிலபஸ். சிலபஸை மெமரி கேப்சூல்னா மாத்திரை அப்படியே முழுங்கிடுவோம். அதே மாதிரி இது முழுங்கிடணும். சிலபஸை திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா மக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும். சிலபஸை நீங்கள் பாராமல் வந்து ஒப்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை 1 by 1 வரிசையாக ஒப்பிக்கிற அளவுக்கு திறமை வந்துட்டால் உறுதியாக நீங்கள் பாஸ் எழுதி வச்சுக்கலாம். நிறைய பேர் சிலபஸை படிக்காமல் ஏனாதானு படித்து பின்னாடி அந்த ரூட்டை கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷராக இருப்பாங்க, இன்னைக்கு இப்போ தான் டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் 2 வருஷமாக படிச்சுட்டு இருப்பான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, ஃப்ரெஷராக படிக்கிறவங்க வந்து இன்னோவேஷன் இருக்கும். படிச்சுக்கிற ஆர்வத்தில் மலமலமலும் படிச்சிருவான். ஏற்கனவே 2 வருஷம் படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து எல்லாமே தெரியும் நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ 2 பேருமே முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் எடுத்து மக்கப் பண்ணிக்கணும். ஃபுல்லாக 1 by 1 படிக்கணும். நான் ஒரு எக்ஸாமில் நான் குரூப் 2 எழுதும்போது தமிழில் 99 போட்டேன். அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்துரு என்னென்னா, அந்த சிலபஸை ஃபுல்லாக என்கிட்ட பாராமல் சொல்லுன்னு சொன்னார். அப்படி பாராமல் சொல்கிறதுக்கு எனக்கு 1 day ஆச்சு. அதுக்கப்புறம் நானே தேட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சிலபஸில் என்னெல்லாம் வருது, எந்த புக்கில் இருந்து வருது, எனக்கு இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க, எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு போனேன். அப்போ அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட். சிலபஸை நல்லா மக்கப் பண்ணிடுங்க, பாராமல் சொல்லி பாருங்க. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஏன்னா அப்போ ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா நமக்கு நல்லாயிருக்கும். அப்போ கிளாஸ் பேஜ் இங்கே வந்து நம்ம இன்ஸ்டியூட் 6 இன்ஸ்டியூட்லையும் கிளாஸ் எடுப்பாங்க. இது உங்களுக்கு எதை பில்டப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கான்ஃபிடன்ஸ். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு சாப்டர் இருக்கும், நடத்திடுவாங்க கிளாஸில். நடத்தின உடனே உங்களுக்கு என்ன தோணும் கேட்டால், ஓகே இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் கிளாஸ் பேஜ். ஆனால் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா டெஸ்ட் பேஜ். இந்த டெஸ்ட் பேஜில் தான் நம்மளுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு டெஸ்ட் போடும்போது ஒரு 110 கொஸ்டின் எடுத்திருப்பீங்க, 90 கொஸ்டின் தப்பாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு எரர் நோட்டு போட்டு வச்சுக்கிடணும். ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கணும். அந்த 90 கொஸ்டின் ஏன் தப்பு வந்துச்சு உடனே எடுத்து வீட்டில் போய் பார்க்கணும், எதுக்காண்டி தப்பு வந்துச்சு அப்படின்னா. அந்த 90 கொஸ்டினில் நாளைக்கு டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு தப்பு வராது.
வேற இடத்துல தப்பு வரும், அதையும் திருப்பணும். அந்த எரர் நோட்டை யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாஸ். இப்போ டெஸ்ட் பேஜுக்கு வந்து ரொம்ப அழுத்துவோம், ஏன்னா டெஸ்ட் பேஜ் தான் இம்பார்ட்டன்ட். அந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் பேஜை ஆஃப்லைன் அல்லது ஆன்லைனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். டெஸ்ட் போடுறவங்க தான் பாஸ் பண்ணுவான், படிக்கிறவன் பாஸ் பண்ண மாட்டான், படிச்சுட்டே இருப்பான். எனக்கு ஒரு பையன்ட்ட கேட்குறேன், என்னடா டெஸ்ட் போட போறியா? இல்லை சார் படிச்சே முடியல, நான் எப்படி டெஸ்ட் போட போகிறேன் அப்படின்னா, அவன் பாஸ் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது. டெஸ்ட் போட போனால் தான் ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் என்ன வீக் என்ன போவாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்டடி என்விரான்மெண்ட், நம்ம படிக்கிறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும், கரெக்டான என்விரான்மெண்ட். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 24/7 திறந்து வச்சிருப்போம். அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டடி என்விரான்மெண்ட். வீட்டுக்கு போனால் அந்த என்விரான்மெண்ட் இருக்குமான்னு தெரியாது, வெளியே போனால் இருக்குமான்னு தெரியாது. 24/7 அப்போ நமக்கு ஒரு டீம், நம்ம என்ன எண்ணத்தில் இருக்குமோ அதே எண்ணத்தில் நம்ம அதே நோக்கத்தில் நம்ம ஆட்கள் நம்ம தேடி வருவாங்க. அப்போ நம்ம படிக்கணும், நம்ம ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது அவங்களும் அந்த என்விரான்மெண்ட்டில் ஆட்கள் சேருவாங்க. இதுதான் உங்களை இட்ஸ் லீட் டு அப்பாயின்மெண்ட்டை கொண்டு போய் நிப்பாட்டும், அந்த என்விரான்மெண்ட் தான். அப்போ அந்த என்விரான்மெண்ட்டை தான் நம்ம இன்ஸ்டியூட்ல மெயினாக உருவாக்கி கொடுக்குறோம். அப்போ நல்லா கவனிங்க, சிலபஸ் நல்லா படிச்சிருங்க, ஃப்ரெஷராக இருக்கும், கிளாஸ் பேஜ் அட்டன் பண்ணுங்க. எல்லாருமே அட்டன் பண்ண வேண்டியது என்ன, டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணணும். ஸ்டடி என்விரான்மெண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தது வந்து இந்த ஸ்டடி என்விரான்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கும். எல்லாமே நம்ம தான், நீட் அண்ட் தேர்ல தான். நம்ம என்விரான்மெண்ட் என்ன என்விரான்மெண்ட்ல இருக்குமோ அதே என்விரான்மெண்ட்ல நமக்கு ஒரு டீம் கிடைக்கும். அதனால திரும்ப திரும்ப அந்த டீமை விட்டுறக்கூடாது. அப்போ நம்ம எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி இருக்கும். இப்போ ஒரு 10 படி ஏறுறீங்கன்னா அதுக்கேற்ற வளர்ச்சி இருக்கும், 20 படி ஏறுறீங்கன்னா அதுக்கேற்ற வளர்ச்சி இருக்கும், 30 படி ஏறுறீங்கன்னா அதுக்கேற்ற வளர்ச்சி இருக்கும், அதுக்கேற்ற உயரமும் இருக்கும். அப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா எப்போவுமே நம்ம சைடு வந்து மைனஸே இருக்கக்கூடாது. ஏன்னா எப்படினாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆயுதம்னா ஹார்ட் ஒர்க், அதை போட்டுகிட்டே இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு PQRST அப்படின்னு சொல்லி ஸ்டடி மெத்தட், PQRSTன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் வந்து ஸ்டடி மெத்தடை சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம வந்து 5Rன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், அதே மெத்தட் தான். முதல்ல ஒரு புக்கு படிக்க போகிறீங்க, ஒரு ஏதோ ஒரு பார்ட்டு, நமக்கு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, GSல ஒரு 10 யூனிட் இருக்குது, லாங்குவேஜில் ஒரு 3 யூனிட் இருக்குது, அந்த 13 யூனிட் இருக்குது. அதில் ஏதோ ஒரு யூனிட் படிக்க போகிறோம், அல்லது 6ஆம் புக்கு படிக்க போகிறோம், 7ஆம் புக்கு படிக்க போகிறோம், இல்லை 10ஆம் புக்கு ஏதோ ஒரு புக்கு படிக்க போகிறோம்னா முதல்ல என்ன பண்ணா, P for ப்ரிவியூ. ப்ரிவியூனா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அந்த புக் எடுக்கிறோம், புக்கை எடுத்து இண்டெக்ஸ் எடுத்து பார்க்குறோம், இண்டெக்ஸில் என்னெல்லாம் இருக்குது. அப்புறம் உள்ளே பார்க்குறோம், உள்ளே பார்க்கும்போது என்னென்ன ஹெட்டிங்லாம் இருக்குது, என்னென்ன சப்ஹெட்டிங்லாம் இருக்குது, என்னென்ன பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க, அப்படி A to Z ப்ரிவியூ பண்ணணும். ஈகிள்ஸ் ஐ அப்படிம்பாங்க, ஒரு கழுகு பார்வைம்பாங்க. கழுகு பார்வை என்னன்னா, கழுகு வந்து மேலே பறந்துட்டு இருக்குன்னா யார் யார் இருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரிவியூ பண்ணும். ஏன்னா அப்போ எந்த இடத்துல கோழி குஞ்சு கிடக்க கரெக்டாக போய் தூக்கிடும். அப்போ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி தான் எடுக்கும். அப்போ ப்ரிவியூ பார்க்கணும், அதாவது டோட்டல் வாட் இஸ் வாட் அப்படின்னு படிக்கணும். இதை தான் நம்ம அங்கே ரீடிங் சொல்லியிருப்போம், வாட் இஸ் வாட்னு படிக்கிறது. அப்போ வாட் இஸ் வாட்னு படிச்சிருக்கே தவிர எடுத்த உடனே நான் மனப்பாடம் பண்ண போகிறேன், புரிஞ்சு படிக்க போகிறேன், அப்படி படிக்க போகிறேன், இப்படி படிக்க போகிறேன், எனக்கு இது மறக்கவே கூடாது அப்படிலாம் நினச்சி படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வாட் இஸ் வாட்னு ப்ரிவியூ பண்ணணும். அதுக்கப்புறம் அதே சப்ஜெக்டை எடுத்துட்டு கொஸ்டின் கேட்கணும். இல்லை என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அங்கே அதை தான் சொல்லியிருப்பேன். ரீடிங் ரீரீடிங் சொல்லுவோம். இந்த ரீரீடிங் பண்ண முன்னாடி பழைய கொஸ்டின் எடுத்து படித்து ரீரீடிங் பண்ணுவோம். அதை தான் இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கலாம். அந்த இப்போ ஒரு சப்ஜெக்ட் சிந்து சமொழி நாகரிகம்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இப்போ ப்ரிவியூ பண்ணியிருக்கீங்க. இப்போ சிந்து சமொழி நாகரிகத்தை எடுத்து நம்ம என்னென்னா அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணணும். இது போல் நீங்களே திங்க் பண்ணணும், என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம், என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம், இந்த மாதிரி கேட்கலாம், இது ஏற்கனவே கேட்டிருக்கான், அப்போ இந்த மாதிரி கேட்கலாம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், சிந்து சமவெளி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும், 4 ஆப்ஷன் சேர்த்து படிக்கணும். அது போக புக்கை படிக்கும்போது ஒரு மேட்டர் இருக்கலாம், அப்போ இந்த கொஸ்டின் கேட்கலாம் அப்படி நீங்களே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கணும், என்னென்ன கொஸ்டின் கேட்கணும். இதான் வந்து கொஸ்டின் எடுக்கிறவன் ஆங்கிள் இருந்து பார்க்குறது, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவன் வந்து கொஸ்டின் எடுக்கிறவன் ஆங்கிள் இருந்து பார்க்கணும், சும்மா நம்ம ஏதோ ஏனாதானு படிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஸ்டின் எடுக்கிறவன் ஆங்கிள் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா திரும்ப ரீட் பண்ணணும். திரும்ப ரீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, எந்தெந்த கொஸ்டின் கேட்குற ஏரியா இருக்கோ அதை மட்டும் படிக்கணும். அப்போ முதல்ல ப்ரிவியூ பண்ண முன்னாடி சிலபஸ் எடுத்து பார்த்துக்கிறோம். ரெண்டாவது அந்த ப்ரிவியூ பண்ணி முடித்த உடனே அதில் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம், பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறோம். படிக்க போகும்போது அந்த என்ன இருக்குது, ஸ்பீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இல்லை கீவேர்ட்ஸ்ன்னு இருக்குது, கீவேர்ட்ஸை மட்டும்தான் படிக்கணும். ஒரு சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க, இப்போ ப்ரீஎம்பிள்னு ஒன்று படிக்க போகிறீங்க, 9 கீவேர்ட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கும், வாசுன்னு ஒரு வார்த்தை இருக்கும், ஆண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதெல்லாம் படிக்கவே கூடாது. கீவேர்ட்ஸ் என்ன இருக்குது, சாவர்னிட்டி ஒரு கீவேர்டு, சோசியலிஸ்ட் ஒரு கீவேர்டு, செக்குலரிசம் ஒரு கீவேர்டு, டெமோக்ராட்டி ஒரு கீவேர்டு, ரிப்பப்ளிக் ஒரு கீவேர்டு. அந்த கீவேர்ட்ஸ் மட்டும்
லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அந்த கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்து படிக்கணும். அந்த கீவேர்ட்ஸை மட்டும் திரும்ப 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 உட்காந்து படிக்கணும். அதான் ரீடிங். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே பரீட்சையில் கேட்கறதா இருக்கணும். அதான் முந்தின ஸ்டேஜ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்துடும், கொஸ்டின் கேட்கறதுல பார்த்துடும். அப்போ அந்த கீவேர்ட்ஸை மட்டும் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்து நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கணும். சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நோட்ஸ் எடுத்துட்டாவே படிச்சதா அர்த்தங்காங்க. அது கிடையவே கிடையாது. நோட்ஸ் எடுத்தா ஒரு திருப்தி இருக்குமே தவிர அதெல்லாம் பரீட்சையில் நம்ம எழுதணுமா இருக்குமே தவிர இருக்காது. அது திரும்ப 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 படிக்கணும். ஆக்சுவலாக இந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 4-3-2-1 மெத்தட் எப்படிம்பாங்க. 4-3 ஒரு சப்ஜெக்ட் ப்ரீஎம்பிள்னு இருக்குன்னு வச்சுருங்களேன். இப்போ ஒரு 4 நிமிஷம் அதை எடுத்து படிங்க. அப்போ 4 நிமிஷம் படிக்கும்போது அதில் முக்கியமான கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிடுங்க. எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா வாட்டு கீட்டு எந்த வார்த்தையும் கீவேர்ட்ஸ் மட்டும் தான் வேணும். கீவேர்ட்ஸ் பார்க்கணும், பழைய கொஸ்டின் நல்லா படிக்கும். 4 நிமிஷம் படிங்க. அதை படித்ததையே திரும்ப பார்த்தீங்கன்னா அதை 3 நிமிஷத்தில் படித்து முடிக்க பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கீவேர்ட்ஸை குறைப்பீங்க. அப்போ கீவேர்ட்ஸை குறைக்கும் 3 நிமிஷத்தில் படிச்சுடுவீங்க. அதே இதை திரும்ப 2 நிமிஷத்தில் படிக்க பாருங்கள். அதே இதை திரும்ப 1 நிமிஷத்தில் படிக்க பாருங்கள். அப்போ எல்லாமே அழுத்தமாக மனசுக்கு முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் ஏறிடும். இதை தான் நம்ம பார்க்குறோம். மேக்ஸ் போடும்போது ஒரு கணக்கு போட்டிங்கன்னா 5 நிமிஷம் ஆகும். அதே கணக்கு திரும்ப போடுங்க 4 நிமிஷம். அதே கணக்கு திரும்ப போடுங்க 3 நிமிஷம். அதே கணக்கு திரும்ப போடுங்க 2 நிமிஷம். அதே கணக்கு திரும்ப போடுங்க 1 நிமிஷம். அதான் 4-3-2-1 மெத்தட். அப்போ ஸ்பீடு அந்த கரெக்டான அப்ரோச்சில் திரும்ப திரும்ப உட்காந்து படிக்கணும். நோட்ஸ் இது படிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா செல்ஃப் ரெசிடேஷன். அதாவது தனக்குத்தானே சொல்லி பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை தான் நம்ம அங்கே ரிமெம்பர்ம்போம். அந்த இடத்துல நம்ம ரிமெம்பர் பண்ணுவோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூபிஎஸ்சி அப்பாயின்மெண்ட் ஆன் பண்ணார். அவர் கண்ணை மூடி அப்படியே உதடு மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கும். அவருக்குள்ளே சொல்லி பார்த்துட்டே இருப்பார். அப்போ செல்ஃப் ரெசிடேஷன். இல்லைன்னா நீங்கள் ஆளே இல்லைன்னு வச்சுங்களேன், வாயால் கத்தியே பேசிடலாம். ஏன்னா ஒரு லைப்ரரியில் போய் படிக்கும்போது தனக்குள்ளே சொல்லி பார்க்குறோம். ஒரு க்ளோஸ் ரூமாக இருந்தால் கத்தி. அப்போ திரும்ப 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 இந்த இடத்த எதை மீன் பண்ணுறாங்கன்னா ரிவிஷன். அப்போ அந்த கீ பாயிண்ட் எடுத்துருப்பீங்களா, அந்த கீ பாயிண்ட்டை திரும்ப 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 சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். ஒரு தடவை சொல்லக்கூடாது. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 20 பேர் அங்கே இங்கேயும் அலைகிறாங்கன்னா ஒரு பாத்து உருவாகுது. 20 பேரும் ஸ்ட்ரெயிட் லைனாக வரிசையாக போனாங்கன்னா அதில் ஒரு ஒத்தடி பாதை உருவாயிரும். அதே மாதிரி தான் திரும்ப 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 நம்ம செய்யும்போது நமக்குன்னு ஒரு பாத்து உருவாயிரும். மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிடும். சிலவங்க மறக்கிறாங்க, மறந்து போகுதுங்க. மறக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. திரும்ப திரும்ப படித்தா மறக்கவே மறக்காது. அப்போ நமக்குள்ள ஒரு பாத்து உருவாயிரும். அப்போ செல்ஃப் ரெசிடேஷன் என்னன்னா திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறது, நமக்குள்ள சொல்லி பார்க்குறது, பாராமல் ஒப்பிச்சு பார்க்குறது, அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப அதை செஞ்சுட்டே இருக்கணும். ரிவிஷனுங்கிறது அது முக்கியம். அப்போ முதல் என்ன கேட்டிங்கன்னா பி ஃபார் ப்ரிவியூ, மேட்டாப்பில் படிக்கிறோம். திரும்ப கொஸ்டின் கேட்குற ஆங்கிள் இருந்து படிக்கிறோம். 3வது பாயிண்ட் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். கீ பாயிண்ட் மட்டும் படிக்கிறோம். 4வது பார்த்து நமக்குள்ளேயே சொல்லி இது பல தடவை சொல்லி பார்க்கணும். 5வது பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் போடணும். அதான் முக்கியம். ஃபைனல் வந்து நமக்கு அதான் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் தான். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல வீக்காக இருக்கீங்கன்னு ஒரு ஃபீல் பண்ணுங்களேன். ஒரு ஆப்டிடியூட் வீக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்களேன். அதில் மட்டும் டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து எடுத்தோடனே பார்த்தோம். டைம் இஸ் கோல்டு. நம்ம எந்த இடத்துக்கு அதிகமாக டைமை செலவழிக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம கிங்காக இருப்போம். நீங்கள் லிட்ரேச்சரில் அதிகமாக டைம் செலவழிச்சிங்கன்னா லிட்ரேச்சரில் பெரிய ஆளாக இருப்பீங்க. ஆப்டிடியூடில் அதிகமாக டைமை செலவழிச்சிங்கன்னா ஆப்டிடியூடில் பெரிய ஆளாக இருப்பீங்க. ஜிஎஸ்ல அதிகமாக டைமை செலவழிச்சிங்கன்னா ஜிஎஸ்ல பெரிய ஆளாக இருப்பீங்க. அப்போ டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்ததே பார்த்தீங்கன்னா வர்றதே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் தான் மெயினாக, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ டெஸ்ட் பேஜுக்கு அவ்வளோ அழுத்தம் நாங்கள் கொடுப்போம். அதேமாதிரி பரீட்சை பாஸ் பண்ணவங்க டெஸ்ட் பேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். டெஸ்ட் தான் மெயின். மார்க் டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ மார்க் டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கும்போது எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மார்க் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மார்க் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம 100 எடுத்துக்கோம், நாளைக்கு 101 எடுக்கணும், 102 இருக்கும். அப்போ நல்லா படிச்சுட்டு வரணும். சும்மா நம்ம ஒரு கொஸ்டின் கிடைக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. நம்ம காலையில் இன்றைக்கி டெஸ்ட்டு 10 மணிக்கு, காலைல 10 மணிக்குனா காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு செமஸ்டருக்கு படிக்கும்போது 9 மணி வரைக்கும் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். இப்போ இன்றைக்கி 110 வந்திருக்கா, 90 கொஸ்டின் மிஸ்டேக் ஆயிருக்கு. அந்த 90 கொஸ்டின் எதில் மிஸ்டேக் ஆயிருக்கு அதை கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மிஸ்டேக் தான் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அப்போ இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் எழுதிருப்பீங்க, ரைட்டாக போட்ட கொஸ்டின் உங்கள் மனசில் இருக்காது. ஆனால் நீங்கள் தப்பாக போட்ட கொஸ்டின் பாருங்கள், சாவர வரைக்கும் நமக்கு மறக்காது. காரணம் அந்த மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும். ஆனால் செஞ்ச மிஸ்டேக் திரும்ப செஞ்சிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு சிலவங்க நான் கேட்கும், தமிழ் எனக்கு 80 தான் வந்திருக்கேன், இந்த இடத்துல 100 அடிங்க. பிரிட்டிஷுடைய ஃபார்முலா தான். பிரிட்டிஷுடைய வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா செஞ்ச மிஸ்டேக்கு திரும்ப செய்யவே மாட்டான். ஏன்னா 1930 பார்த்தீங்கன்னா நமக்கு உப்பு சத்தியாகிரகம் நடக்கும். முதல்ல ஒரு 78 பேர் தான் ஆரம்பிப்பாங்க. அது மிகப்பெரிய கூட்டமாக மாறும், பெரிய சக்ஸஸ் மூமெண்ட்டாக மாறிடும். 1942 பார்த்தீங்கன்னா வெளியேறுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கே அரெஸ்ட் பண்ணிடுவோம் அவ்வளோ தெரியும். அப்போ செஞ்ச மிஸ்டேக் திரும்ப செய்ய மாட்டான் பிரிட்டிஷ். அதே மாதிரி தான் அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய கற்றுக்கிடணும். மார்க் வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டால் கூட்டிகிட்டே இருக்கணும். மார்க் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் இவ்வளோ மார்க் எடுப்பேன். 4 ஆப்ஷனையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கூடாது. நீங்கள் டெஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் போடுறீங்கன்னா கரெக்ஷன் 2 மணி நேரம் பார்க்கணும்.
கரெக்ஷன் பார்க்காம போயிட்டீங்கன்னா அந்த டெஸ்ட் போட்ட 2 மணி நேரம் வாழ்க்கையிலேயே அந்த டைம் வேஸ்ட் ஆயிரும். அப்போ நம்ம அந்த 2 கரெக்ஷன் பார்த்துட்டு அதில் சென்டம் போட்டு போயிடுவோம். அதனால் டெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் போட்டுகிட்டே இருங்க. டெஸ்ட்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். நிறைய டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். விட்டுறக்கூடாது, வாய்ப்பை வந்து விட்டுறக்கூடாது. நாங்கள் ரிசல்ட்டுக்காண்டி பார்ப்போம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேலைக்காண்டி பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 2 பேருக்குமே கெயின் இருக்கும். அப்போ நான் கவனிங்க, PQRST மெத்தட் ப்ரிவியூ பண்ணுறீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா Q ஏன்னா கொஸ்டின் கேட்குறீங்க, அடுத்து என்னது ரிவிஷன் ரீடிங் பண்ணுறீங்க, அடுத்து செல்ஃப் ரெசிடேஷன், அடுத்து டெஸ்ட். இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா, நல்லா பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் இப்போ தான் சொன்னேன். ஆக்சுவலாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, லிமிட்டட் ரிசோர்ஸ், அதை படிக்கக்கூடிய புத்தகங்கள் கம்மியாக இருக்கணும், மேக்ஸிமம் ரிவிஷன். இந்த 2 தான் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ரூம்லலாம் நீங்கள் எழுதி ஒட்டி வச்சுக்கலாம். நான் என் ரூமில் ஒட்டி வச்சுருப்பேன், எழுதி போட்டுப்பேன், படித்தால் வேலை அப்படிம்பேன். யார் கையையும் பிடிக்க வேண்டாம், காலையும் பிடிக்க வேண்டாம், நம்ம படித்தா நமக்கு வேலை. ரூம் ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பேன். அதே மாதிரி முக்கியமான என்னென்னா லிமிட்டட் ரிசோர்ஸ். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது அது நெட்டு நிறைய வந்திருக்கா, இன்று நமக்கு சோசியல் மீடியா பயங்கர டெவலப்பாக இருக்கா, ஒன் இஸ் பெட்டர் தென் அதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் பார்த்தா தேடி நம்ம போயிட்டே இருக்கணும், லைஃப்பில் செட்டிலே ஆக முடியாது. லிமிட்டட் ரிசோர்ஸ், அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். லிமிட்டட் ரிசோர்ஸ் என்ன, ஸ்கூல் புக்கு படிக்கிறோம், அதை தாண்டி படிக்கணும் A3 புக், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் ரிவிஷன், திரும்ப 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 படிச்சுட்டே இருக்கும். படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஆட்டை படிக்கக்கூடாது, 10 புக்கை படிக்க. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம், 10 புத்தகத்தை படிப்பதை விட ஒரே புத்தகத்தை 10 தடவை படிக்கணும். இதுதான் தாரக மந்திரம், வேற எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த புத்தகம் வந்து கேள்வி கேட்குற புத்தகமாக இருக்கணும். கைடெல்லாம் படிக்கக்கூடாது, அப்படியே புக் எடுத்து படிச்சிருந்தோம். டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருக்கும். போடக்கூடிய டெஸ்ட்டெல்லாம் நல்லா ஃபைல் பண்ணி வச்சுருக்கணும். போடக்கூடிய டெஸ்ட்டை ஃபுல்லாக ஃபைல் பண்ணி வச்சுருக்கணும். பரீட்சைக்கு போகும்போது லாஸ்ட் 1 வீக் நம்ம என்னென்ன மிஸ்டேக் விட்டுருக்கோம், அதான் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கிடணும். அந்த மிஸ்டேக் பரீட்சையில் வரக்கூடாது, வேறு மிஸ்டேக் வரலாம். மிஸ்டேக் விடாமல் யாரும் டெவலப் பண்ண முடியாது. ஆனால் அந்த மிஸ்டேக்லேருந்து அந்த மிஸ்டேக் வரவே கூடாது. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே டெஸ்ட் பேஜ். இதுதான் சக்ஸஸ். எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும், எப்போதுமே. ஏன்னா நீங்கள் நெகட்டிவாக உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது. வந்துட்டா உங்களை சுற்றி சேர்ற எல்லாருமே நெகட்டிவாக பேசுகிறவங்க தான் உங்க கூட வருவாங்க. பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னது பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸாக நமக்கு சேருவாங்க. அதனால் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா யாராட்டும் பாசிட்டிவாக பேசுவாங்க, அவங்ககிட்ட மட்டும் தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏன்னா என்கரேஜ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு 10 பேர் என்கரேஜ்மெண்ட் பண்ணால் தான் உங்களை ஒரு ஆள் என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால் பாசிட்டிவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நெக்ஸ்ட்டு இடையில பார்த்த ஒரு இதான், அதாவது கன்சிஸ்டன்சி. அதான் நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், ஒரு பெட்டி கடை வச்சிருக்கான், அதுலேருந்து வரைக்கூட வருமானத்தை இந்த பெட்டி கடையிலேயே போட்டுட்டு இருக்கான்னா ஒரு 5 வருஷத்துல பெரிய கடை வச்சிருவான். ஒரு மீன் வெட்டுற கடை வச்சிருக்கான், அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை அதுலேயே போட்டோன்னா பெரிய மீன் கடை போட்டுருவான். இது எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எந்த ஃபீல்டில் உழைக்கிறியோ அந்த ஃபீல்டில் கன்சிஸ்டன்சியாக இரு, கண்டிப்பாக பெரிய லாபம். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபீல்டு என்னது, காம்படிட்டிவ் எக்ஸாம். அதில் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஒரு 3 மாதம் உயிரை கொடுத்து படிப்பாங்க, 1 மாதம் காணாமல் போயிடுவாங்க. திரும்ப ஒரு 3 மாதம் உயிரை கொடுத்து திரும்ப 1 மாதம் அவங்க வந்து அன்ஃபிட், எக்ஸாமுக்கு என்னது அன்ஃபிட். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ரிசல்ட்டே வரல, நோ ரிசல்ட்டு, கீப் ஒர்க்கிங். ரிசல்ட் நெகட்டிவாக இருக்குது, கீப் ஒர்க்கிங். ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்குது, கீப் ஒர்க்கிங். ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இரு அப்படிங்காங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். அதான் இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து வேலை பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, 50% மார்க் ஈஸியாக எடுத்துருவோம். 200 கொஸ்டின் ப்ரிலிம்ஸ்க்கே 100 கொஸ்டின் எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய படிச்சுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் 150 கிட்ட ரீச் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டபுள் மடங்காக படிக்கணும். அப்போ படிச்சதையே திரும்ப திரும்ப படிக்கிறோம். உங்களுடைய மெயின் என்னங்க, ஏம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கலெக்ட் த மெட்டீரியல். ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஆள் கைட் பண்ணணும். ஒரு ஆள் பக்காவாக கைட் பண்ணால் உடனே பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ வர்ற 30ஆம் தேதி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். எந்த டைமும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். எங்கள் இன்ஸ்டியூட்டில் எல்லாமே 24/7 திறந்தான் இருக்கும். ஏன்னா எனி டைம் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் வந்து கேளுங்க, விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. வாய்ப்பை விட்டுட்டா திரும்ப நம்ம காத்திருக்கணும். அதனால் நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் கிடைக்கிற மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ தூரம் உழைக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக வேலை கிடைக்கும். எல்லாமே வாழ்க்கையில் என்னென்னா நீட் அண்ட் தேடலாக தான். நீங்கள் வந்து எவ்வளோ வேகமாக படிக்கலாம் அவ்வளோ வேகமாக வேலை கிடைக்கும். நீங்கள் ஸ்லோவாக படிச்சிங்கன்னா ஸ்லோவாக வேலை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை தோற்றவங்க யாரும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து படிங்க. என்ன விட்டுறவே கூடாது, இந்த ஸ்பீடை வந்து விட்டுறவே கூடாது. கடைசி வரை இழுத்து போயிடணும். இந்த டெஸ்ட் பேஜுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, உங்களை வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு ஷெட்யூலை போட்டு இழுத்துட்டு போகும். அந்த டெஸ்ட் பேஜுக்கு படிக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த டெஸ்ட் பேஜுக்கு 50% ஆஃப் த டைம் டெஸ்ட் பேஜுக்கு படிக்கணும். மீதி 50% டைம் வந்து நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்களோ உட்காந்து படிக்கணும். படிங்க, அதான் நமக்கு முக்கியமானது. ஏன்னா படிங்க, இதை ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வருங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கேற்ற ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்கள்கிட்ட வந்து அமைவாங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து படிங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும்.